மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். திஸ் இஸ் வைப் டாமாவே யுவர் அண்ட் மேட். நம்ம டேரெக்டாக நம்ம கண்டென்ட்குள்ளே போகணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை டங் தட்டிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ நாளைக்கு மார்ச் 19 அன்றைக்கி வந்து துரைந்தர் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இட்ஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் ஹைப் மூவி அப்படின்னு சொல்ல மாட்டேன், மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் மூவி நான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். பிகாஸ் ஏன்னா இந்த கதையில் வந்து நான் சில விஷயங்கள் வந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருக்கேன். அதை நம்ம ஒன்று பார்ப்போம். அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக கண்டென்ட் கொடுப்போம். ஸோ இதோடைய ஆரம்ப கான்செப்ட் வந்து என்னென்னா, இன்ட்ரொடக்ஷன் வந்து நான் 2 மினிட்ஸ்க்கு நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துறேன். இதோட கதையோட மெயின் ஸ்டோரி என்னென்னா, ஒரு சாதாரண மனுஷன் வந்து எப்படி வந்து தூதுவராக மாறா, ஒரு எப்படி ஒரு ஸ்பையாக மாறதா வந்து மெயினாக அவரோட கதையே. இதோட கதை மையம் வந்து என்னென்னா, அவனோட பாஸ்ட் லைஃப்பில் வந்து நிறைய ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து லைஃப் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறமேலே இந்தியாவிலேருந்து அவனை ட்ரெயின் பண்ணி அதை வந்து கராச்சி, பாகிஸ்தான் வந்து அவனை மெயினாக அனுப்புகிறாங்க. எனக்கு தொடக்கம் வந்து எப்படி இருக்குன்னா, கதையில் வந்து நாயகன் வந்து தூதர், அமைதியான சுபாவம் கொண்டவர். ஆனால் அவனுக்கு இழப்பு ஏற்பட்ட ஒரு பெரும் அநீதி. என்னென்னா, ஒரு ஃபேமிலி இஷ்யூவால் அவனை இழந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க சுச்சுவேஷன் வந்து ஏற்ற மாதிரி அவனை மாற்றிக்கிறாங்க. அண்ட் இதோட மெயின் வசனம் என்னென்னா, அமைதியாக இருக்கவன் அமைதியாகவே போய்விட மாட்டான். வேட்டைக்குள் தயார் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மௌனம் இருக்கும். அதுதான் இந்த தூதர். இதுக்கான அர்த்தம் வந்து என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு ஸ்பை ஒரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சி என்னென்னலாம் அநியாயம் நடக்குதுன்னு மெயினாக வந்து ரிப்போர்ட் பண்ணி அதுக்கு வந்து தடுக்கிறது தான் இந்த ஸ்பையோட வேலை. இன்னும் ஊறப்பட்ட ஸ்பை இருப்பாங்க. அந்த ஸ்பைலே சிறந்த ஸ்பைனா இந்த துரைந்தர் தான் மெயின் ஸ்பை. கதையோட ஆரம்ப பகுதி என்னென்னா, ஒரு ஃப்ளைட் ஒன்று இருக்கும். ஃப்ளைட் வந்து ஹைஜாக் பண்ணுவாங்க. ஹைஜாக் பண்ணி மெயினாக வந்து ஆஃபீஸர் மெயினாக வந்து கேட்பாங்க, இந்துஸ்லாம் எனக்கு கோலைங்களா, இந்த மாதிரி மெயினாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஆரம்பமே சர்ச்சைக்கூடிய விஷயம் தான். பட் இருந்தாலும் வந்து இது வந்து பொறுப்படுத்த முடியாமல் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரட்டாக துரைந்தர் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு அதுலேருந்து ஹீரோவை வந்து மேசன் பண்ணுறாங்க. அதுக்கு தான் வந்து இந்த வசனம் வந்து சொல்கிறாங்க. எப்படின்னா, லைக் வேட்டைக்கு தயாராகிறதுக்கு முன்னால் ஒரு மௌனம் இருக்கும். அதுதான் இந்த தூதர். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, ஒரு ஹண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை அழிக்கணும்னா அந்த கூட்டத்துக்கு அழிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வேட்டை தேவைப்படுது. அதுதான் இந்த துரைந்தர் வந்து சூஸ் பண்ணுறாங்க. அடுத்த பாகம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மோதல் அண்ட் எழுச்சி. ஸோ நம்ம மோதல் அண்ட் எழுச்சி பற்றி நம்ம மெயினாக பேச போகிறோம். இந்த மோதல் அண்ட் எழுச்சியோடைய எதிரியினுடைய பலம் என்னென்னா, வில்லனுக்கு வந்து மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவன். எப்படின்னா, ஒரு பெரிய அதிகாரத்தோடு இருக்கிறவன். சொல்ல போனால் லைக் நிறைய வில்லன் மெயினாக அதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. உதாரணத்துக்கு லைக் இந்த ரஹ்மான் டக்கேட், பாபு டக்கேட்லாம் 2 கேங்காக பிரியுது. இவங்க வந்து இந்த பலோச் குடும்பத்தில் வந்து சேர்ந்தவங்க. பலூச்சிஸ்தான் வந்து பாகிஸ்தானோட மெயின் பகுதி வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த தூதருக்கு மெயினாக வந்து என்னென்னா, அவனுக்கு எதுவுமே இல்லை, ஒரு சாதாரணமாக உள்ள நுழைகிறான், ஊறப்பட்ட பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த ரேப் சுச்சுவேஷன் வந்து அவன் மெயினாக தப்பிக்கிறான். அதுக்கப்புறம் பெரியவர் வந்து அவனை காப்பாற்றி ஒரு மெயினாக ஒரு ஒர்க்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் எப்படி சர்வை ஆகிறான், ஒரு வருஷம் கழிச்சு அவன் கஷ்டப்படுறான். அந்த கஷ்டங்கள்லேருந்து வந்து அவன் எப்படி மீண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த கேங்லேருந்து எப்படி சேரணும்னு மெயினாக வந்து ப்ராசஸ் தான் மெயினாக ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் பயிற்சியும் படலம். நாயகன் தன்னை உடல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் தயார் செய்கிறார். எப்படின்னா, இந்த ஒரு வருஷத்தில் அவன் பட்ட கஷ்டத்தை வந்து எல்லாத்தையுமே பொறுமையை வந்து மெயினாக கையாளுறான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஃபைட் சீன் தான் மெயினாக வந்து ஃபங்க்ஷன் ஃபைட் சீன் வந்து இந்த பாபு டெக்கெட்டுக்கும் ரெஹ்மான் டெக்கெட்டுக்கும் ஒரு கேம்ப் ஃபைட் வந்து இவன் வந்து மெயினாக வந்து இந்த மூத்த பையனை காப்பாற்ற ட்ரை பண்ணுவான். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த மூத்த பையன் வந்து இறந்து போயிடுவான். ரெஹ்மான் டெக்கெட்டோட மூத்த பையன் இறந்து போயிடுவான். ஆனால் 2வது பையன் வந்து மெயினாக காப்பாற்றிடுவான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தூதர் என்ற பெயருக்கு ஏற்ப அவன் வெறும் பலத்தை மட்டும் நம்பாமல் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக்கிறான். இதில் எப்படின்னா, இந்த கான்செப்டே நான் ஆல்ரெடி சொன்னது. எப்படின்னா, சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி அவன் அடாப்ட் ஆகிக்கிறான். அந்த ரத்தம்லாம் மேலே தடவி ரெஹ்மான் டெக்கெட்டோடைய அந்த கேங்கில் சேர்ந்து அவங்களோட ஆளாக மாறி உசரோட நட்பை வந்து அவள் ஈர்த்து அதுக்கப்புறம் டோங்கான்னு ஒரு பர்சனை பிடிச்சி அதுக்கப்புறம் சஹீதுன்னு ஒரு அந்த பர்சனை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி சொந்தமாக அவனுக்குன்னு ஒரு வீடு வாங்கி அதுக்கப்புறம் அவங்க ஆட்களோடு சேர்ந்து ரெஹ்மான் டெக்கெட்டோடைய மனசை இடம் பிடிச்சி பாபு டெக்கெட்டை வந்து போட்டு தட்டுறதுக்கு ஐடியா கொடுத்து எல்லாமே இந்த மெயினாக ஸ்பை வேலை கரெக்டாக என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும் கரெக்டாக செஞ்சது தான் இந்த துரைந்தருடைய மெயின் மோட்டிவ். அடுத்தது வந்து நம்ம வந்து முக்கிய தருணம் இடைவெளி மீறாக நம்ம பேசலாம். அடுத்து வந்து நம்ம முக்கிய தருணங்கள் வந்து இடைவெளி பற்றி நம்ம மெயினாக பேச போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ரெஹ்மான் டெக்கெட் வந்து கேங் சேர்ந்ததுக்கப்புறம் அவர் மனசை வந்து இடம் பிடிச்சி அதுக்கப்புறம் சில பல ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் மெயினாக சொல்லணும். உதாரணத்துக்கு ஒரு சீன், அவர் என்ன சீன்னா லைக் இந்த
இந்த ஹீரோயின் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஹம்சா வந்து உசைர்கிட்ட வந்து கேட்பான். என்ன கேட்பான்னா, லைக் இந்த பணம் வந்து எங்கே சப்ளை ஆகுது இது கேட்கும். உசைர் வந்து மெயினாக சொல்லுவான், இந்த மாதிரி இது கராச்சிலேருந்து போய் யூபிக்கு மெயினாக வந்து டிரான்சாக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மினிஸ்டர் சென்ஸ் மூலிமா வந்து இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணுது, அந்த ஐடியாலாம் கொடுத்து அரசியலுக்கு மெயினாக ஐடியா கொடுக்குறது, இந்த மாதிரி ஊரப்பட்டி ஐடியா கொடுத்து ரஹ்மான் டாக்கெட்டோட மனசில் வந்து இடம் பிடிக்கிறது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, வில்லனுக்கும் தூதருக்கும் இடையே முதல் நேருக்கு நேர் சந்திப்பு. தூதருக்கு தோற்று போவது போல தெரிவான், ஆனால் அது அவனை தந்திரத்தின் ஒரு பகுதியை ஈர்க்கும். அதுதான் எவ்வளோக்கு அவ்வளோ ஐடியா கொடுத்து ஒருத்தர் மனசை வந்து கவுக்க ட்ரை பண்ணுறாலோ அவ்வளோக்கு அவ்வளோ இடத்த வந்து மெயினாக வந்து இதை துரிந்த பர்சன் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். அண்ட் இதோட மெயின் கான்செப்ட் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, எதிரியின் பலவீனத்தை அறிந்து கொள்ள அவன் விரித்த வலையை அது என்பதை திரையில் அல்லது கதையில் விவாரிக்கவும். இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இதோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, டெரரிஸ்ட் அட்டாக் வந்து மெயினாக வந்து நடக்குது. அந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை வந்து மெயினாக தடுக்கிறதுக்கு ஹீரோவை வந்து உள்ளே போய் அவன் என்னென்னலாம் நடக்குது மெயினாக இன்டெலிஜென்ஸுக்கும் மெயினாக ரிப்போர்ட்டும் பண்ணுறான். இவன் வந்து ஒரு கேங்ஸ்டர் லீடராக, நான் ஒரு கேங் லீடராக வந்து மெயினாக வந்து காட்டிக்கிறான், ஒரு தீவிரவாதியாக மெயினாக காட்டிக்கிறான். அண்டு இவன் தான் ஸ்பெயின் மெயினாக காட்டிக்க கூடாதுன்றக்காக ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவன் அடாப்ட் ஆகிறான். இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நேரடி மோதல், வெறும் சண்டை மட்டும் இல்லாமல் தற்காக ரீதியாக வெற்றிகளை இது இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, சில சீன்ஸ்லாம் ஒன்று இருக்கும். இந்த இக்பால் சீனில் நம்ம மெயினாக பார்த்துருப்போம்ல, இந்த ஸ்பைலாக பிடிச்சி இந்த கொக்கியில் மாட்டி இது பண்ணுறது, அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அக்யூரேட்டாக பயமாக இருக்கும். ஹம்சா வந்து அந்த ஒரு ஞாபகத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த எஸ்பி சௌத்ரி வந்து கரெக்டாக வந்து இந்த ரஹ்மான் டாக்கெட்டை வந்து பிடிச்சி இந்த அரெஸ்ட் பண்ணுறது, அந்த சீனாக மெயினாக பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கும். அவன் பையனுக்கு வந்து விஷம் யார் வச்சு இந்த கண்டுபிடிச்சி அது மெயினாக கண்டுபிடிச்சி 3 விரலை வெட்டி, அது மீன் இந்த 3 விரலை வெட்டி அதுக்கப்புறம் உண்மையாக வர வச்சு அதுக்கப்புறம் ரஹ்மான் டாக்கெட்டை காப்பாற்றி ரஹ்மான் டாக்கெட் மனசில் இன்னும் ஆழமாக இடம் பிடிச்சி எல்லினான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது அதை நம்ப வச்சு உண்மையான காதல் சொல்லி அது ஒரு இடத்துக்கு பிடிக்கிறது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, அநீதியை எப்படி தந்திரத்தின் பாதையில் நின்று வீழ்த்தினான் என்பதை உணர்ச்சிகரமாக சொல்லணும். இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோடய உணர்ச்சிகளின் பாவம் என்னென்னா, இந்த தூதர் வந்து எப்படி வந்து அநியாயத்தை மெயினாக வந்து கண்டுபிடிக்கிறான். 2007 வந்து ரஹ்மான் டாக்கெட் மூலிமா வந்து எல்லினா அப்போ வந்து ஜெயிக்கிறாரு. 2009 வந்து எல்லினாவுடைய கூட்டணியில் சேர்றாரு. இந்த ரஹ்மான் டாக்கெட் வந்து ஒரு தனி ஒரு அங்கீகாரத்தை மெயினாக கொண்டு வராங்க. முக்கியமாக என்னென்னா, தப்பு பண்ணுறவன் ஒரு தடவை தான் ஜெயிப்பான், ஆனால் தத்ரூபமாக போராடுபவன் தான் வரலாற்றில் நிலைப்பான். இது ஒரு இன்சிடென்ட் என்னென்னா, இந்த November 26 வந்து நம்ம மெயினாக அந்த கான்செப்ட் போய் தான் சொல்லுவோம். ஏன்னா டிவியில் வந்து உட்கார வச்சு இந்த மாதிரி வந்து மேஜர் இக்பால், ரஹ்மான் டாக்கெட், புட்டோவி, கஹானி பிரதர்ஸ், அப்புறம் வந்து உசேர், ஹம்சா அலி மசாரி, இந்த மாதிரி சில பேர்லாம் வந்து உட்கார வச்சு இந்த மாதிரி மெயினாக பேசுவாங்க. மெயினாக பேசும்போது அந்த சீன் மெயினாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. 26 November 2008 வந்து அந்த சீன் மெயினாக ரெப்ரசென்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது பார்க்கும்போது லைக் எப்படி சொல்கிறது, ரஹ்மான் டாக்கெட் எல்லாருமே இந்த அல்லாஹு அக்பர் தாராவி லைக் ஒரு டைலாக் சொல்லும்போதே அந்த உணர்ச்சி மெயினாக அவன் வெளிப்படுத்துகிறான். நம்ம நாட்டுக்கு நம்ம துரோகம் பண்ணுறோம், அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது தூதர் அந்த இடத்துல உணர்ந்து ஒருத்தவங்க பழி வாங்கணும்னு மெயினாக மோட்டிவோடு இருக்கான். அது பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது. ப்ளஸ் கரெக்டாகவும் அவன் கரெக்டான பாதையில் நம்ம நோக்கி போகிறோம், கரெக்டான சமயத்தில் ஏற்ற வரும்போது ஒருத்தவங்களே பழி வாங்கி சாவடிக்கலாம் மெயினாக வந்து மோட்டிவோடு இருக்கான். அண்ட் இதில் வந்து என்னென்னா, தூதர் அந்த பகுதி மக்களுக்கு செய்யும் நன்மை. இதில் நன்மை என்ன செய்கிறான்னா, சில இடத்துல வந்து இந்த பலோச்சிஸ்தானுக்கு வந்து ஆதரவாக வந்து கை கூட்டு மெயினாக பார்த்தான். லைக் எப்படின்னா, இந்த ரஹ்மான் டாக்கெட்டுக்கிட்ட போய் கேட்பான், உங்கள் மக்களுக்கே துரோகம் பண்ணவங்க அவமானம் பண்ணுறவங்ககிட்ட போய் நீங்கள் கை கொடுக்குறீங்களா மெயினாக கேட்டதுக்கு ரஹ்மான் டாக்கெட்டுக்கும் இவனுக்கும் சண்டை வரும். அதனாலே மெயின் ரீசனால் என்னன்னு தெரியல, அப்போ ரஹ்மான் டாக்கெட் போட்டு தள்ளுறதுக்கான முதல் அத்தியாயத்தை அவன் மெயினாக எடுத்திருப்பான். போக போக உதவி அதிகமாக பண்ண இந்த 26 நவம்பருக்கு அப்புறம் ஹீரோ டிசைட் பண்ணிருப்பான் யாரை போட்டு தள்ளுற முறை முதல் ஆளாக வந்து ரஹ்மான் டாக்கெட்டை தான் போட்டு தள்ளுன்னு அன்றைக்கே அவன் டிசைட் பண்ணிட்டான். இதுதான் வந்து மெயினோட ஹிண்ட், இந்த லைனுக்கான அர்த்தங்கள். இன்னொன்று என்னென்னா, ஒரு மனிதன் தூதராக மாறுவது ஆத்திரத்தால் மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கு இழக்கப்படும் கொடுமையை தடுக்கும் ஆற்றத்தால் மட்டுமே. இதுக்கான அர்த்தம் வந்து என்னென்னா, எந்த சுச்சுவேஷனுமே ஒரு தூதர் வந்து எல்லா இடத்துலையும் அடாப்ட் ஆகும். ஒன்று அவன் வந்து மாட்டிக்கிட்டானா அவன் நாட்டை மெயினாக கலாய்ப்பாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த சந்தி சிரிக்கணும்னு சொல்ல மாட்டாங்கள, அது ஏற்ற மாதிரி வந்து ரொம்ப கலாய்ச்சி ஒரு மட்டை தட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த தூதர் மெயினாக இது பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு இதோட கதையோட மெயின் பகுதி என்னென்னா, ஒரு
நிறைய இந்த வயலன்ஸ் வந்து ரிலேட்டடாக இருக்குது இந்த படம். பார்ட் 1. அண்ட் முக்கியமாக வந்து ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஹ்மான் வந்து பாபுவை கொள்கிற சீன் அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். தலையில் அது ஸ்கெலிட்டை திருப்பது ரொம்ப பயமாக இருக்கும். அண்ட் அதெல்லாம் நீங்கள் மெயினாக படத்தை பாருங்கள். நான் சில சீன்ஸ்லாம் மெயினாக சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மெயினாக கடைசியில் வந்து ரஹ்மான் டிக்கெட்டை வந்து இந்த கழுத்து இந்த பகுதியில் ஷூட் பண்ணி சாவடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து லியாரே இடத்துல யார் பிடிக்க போகிறாங்க, அது ட்ரெய்லர் கிளிப்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருந்தது. ஸோ துரேந்தர் சீரியஸ்லி என்னோடய ரிவ்யூ வந்து நான் சொல்ல போனால் மஸ்து. அதே மாதிரி இந்த படத்துக்கு பார்ட் 2 வேறு லெவலில் இருக்க போது போய் பாருங்கள், தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பாய் மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய வைப்டா பேஜுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ பாய். அதே மாதிரி என்னோடய பேரண்ட் வெப் சீரிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.